ஐபிஎல் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ப்ளே ஆஃப் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது நடக்க. அதுக்கான நம்ம ஆல்ரெடி ஒரு 4 டைம் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம், எந்தெந்த டீம் வந்து ப்ளே ஆஃப் போவாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஜிடி, மும்பை, ஆர்சிபி, கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் இல்லைன்னா டிசின்னு சொல்லியிருந்தோம். பட் இதில் கொஞ்சம் மாறுதல் ஆகிருக்கு. கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் மேலே போயிட்டாங்க, மும்பை இல்லைன்னா டிசி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்படி சொல்லும் பொழுது டிசியா மும்பையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிக்கு மும்பை கூடவும் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்குது. மும்பைக்கு வந்து டிசி கூடவும் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்குது. இதில் மும்பை வந்து 2 மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா த்ரூ தி ப்ளே ஆஃப் போயிடுவாங்க, எதை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் டிசி கிட்ட உதப்பட்டு கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சே ஜெயிச்சே ஆகணும், அது மாதிரி மேட்ச் அமைஞ்சிடும். ஜெயிச்சாங்கன்னாலும் உங்களுக்கு அடுத்த டிசி மேட்ச் எப்படி போகுதுன்னு அதையும் பார்க்கணும். கொஞ்சம் சிக்கல் தான் வரும். ரொம்ப மோசமாக விளாண்டா மட்டும் தான் மும்பை வந்து ப்ளே ஆஃப் போக மாட்டாங்க. இதுவரையும் நல்லா மேட்ச் ஆண்டுருக்காங்க. இப்போவும் ஆண்டாங்கன்னா ப்ளே ஆஃப் போயிடுவாங்க. இந்த லாஸ்ட்டு 2 மேட்ச் சொதப்புனாங்கன்னா கண்டிப்பாக டிசி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.